சூர்யா சாரோட தீவிரமான ஃபேனா நீங்க. ஸோ சூர்யா சார் வந்துட்டு ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு சார் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து திரைத்துறையில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றது தான். சூர்யா சாரோட ஃபேன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு நம்ம ஃபேன்ஸாக இருக்கணும்னா நம்ம எந்த விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதுக்கு வந்துட்டு ஹீரோக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சூர்யா சார் மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவில் நீங்கள் இது முடிகிறப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தான். வெல்கம் டு ஆல் ஜெம் சினிமாஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட பர்த்டே ஜூலை 23 வந்துச்சு. திரைத்துறையினர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. நேரடியாகவும் ஃபோன் கால் மூலியமாகவும் வீடியோக்கள் மூலியமாகவும் வந்துட்டு நிறைய பேர் வந்து விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் சேம் டைம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. கேக் வெட்டுறது, பேனர் வைக்கிறது, சுற்றி இருக்கிற அனாதாசிரமத்துக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான தனக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் சூர்யா சாரோட ஃபேன்ஸாக இருக்கிற ஒரு ஸ்டைலில் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு எது மேலே இருந்துச்சுன்னா கங்குவா இந்த படத்து மேலே இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஒரு சில ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்னே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ சூர்யா சாரோட லுக் வந்துட்டு ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணிது. அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி சூர்யா சாரோட கெட்டப்புக்கே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பாராட்டு கிடச்சிச்சு. இந்த சைடில் ஒரு பாராட்டு கிடச்சிட்டு இருக்க நேரத்தில் இந்த சைடில் கம்ப்ளீட்டாக ஒரு சோகமான விஷயம் ரசிகர்களுக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துட்டு பல்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்துட்டு இருக்கு. அந்த பல்நாட்டில் வந்துட்டு வெங்கடேஷ் அண்ட் வந்துட்டு பி சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் சூர்யா சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு ஃபேனு. அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சூர்யா சாரோட பர்த்டேக்காக பேனர் வந்து ரெடி பண்ணிட்டு பேனர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஏறி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு. மின்சாரம் அவங்க மேலே வந்துட்டு தாக்குனதில் அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு வந்து தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி உங்கள் 2 ஃபேன்ஸ் வந்துட்டு ஆந்திராவில் வந்து பேனர் வைக்க போகிறப்ப இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இவர் உடனே இருக்கிற எல்லா வேலையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு உடனே அவங்க ஃபேமிலிக்கு வந்து கனெக்ட் பண்ணி நம்பர் ட்ரேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்களோட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் அவங்களோட வந்துட்டு ஃபோனில் பேசி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி என்ன எப்படி நடந்ததுன்னு கேட்டு வீட்டில் யாராக இருக்காங்களாம் கேட்டு ஸோ எல்லா விஷயமும் ஆந்திராவில் இருக்கிற தன்னோட ரசிகர்களுக்காக இங்கேருந்து ஃபோனில் வீடியோ கால் பண்ணி உடனே பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் அதிகமாக வந்துட்டு పగిరపట్టిట్టు ఇருக்கு. మీరే మగదిక్కు వీళ్ళకి ఇంకెవ్వరికి లేరు సార్. మగోళ్ళు అంటే లేదు సార్ ఇళ్ళల్లో. ఇంకా మీరే దిక్కు సార్. ఎట్ట ఒక అన్నమైనా ఒక తమ్ముడమైనా ఒక అబ్బవైనా నువ్వే సార్. వీళ్ళు బాధల్లో ఉంటారు, మేము బాధల్లో మునిగిపోతున్నాము. వీళ్ళని కొంచెం చేరదీయండి సార్. మాట్లాడు, నేను డిగ్రీ చదువుతున్నాను. ఏమైనా జాబ్ అడిగి ఒకసారి சூர்யா சார் பண்ண இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயமா திரைத்துறையில் வந்து பார்க்குறாங்க. தான் வந்துட்டு தன்னை ரசிக்கிற ஃபேனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளும் வந்துட்டு இறங்கி ஒரு விஷயம் போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஹீரோ சாருக்கு போய் பேனர் வைங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் இன்னும் வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சூர்யா சாரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மலாக வந்துட்டு ஃபோன் பேசிட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வந்துட்டு அவங்களோட பேசி என்னென்னு கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா தன்னால் முடிஞ்ச உதவிகளும் வந்துட்டு செய்ய காத்திருக்காரு சூர்யா சார். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள்.